வெல்கம் டு சாந்துரு மேத்ஸ். இந்தியன் ஆர்மி சோல்ஜர் நர்சிங் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான சிலபஸ், அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான 60 days ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து எந்த மாதிரி டைம் டேபிள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையுமே வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சிலபஸில் ஒவ்வொரு டாப்பிக்லையுமே வந்து என்னென்ன சப் டாபிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையுமே பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு பெர்மனன்ட் ஜாப். அதாவது இதில் நீங்கள் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பென்ஷனுமே உண்டு. அதுக்கப்புறம் எக்ஸர்வீஸ்மேன் அப்படிங்கக்கூடிய ஸ்டேட்டஸும் கொடுப்பாங்க. அப்படின்னால இதில் காம்படிஷன் அதிகமாக இருக்கும். அக்னிவீர் மாதிரி கிடையாது. அக்னிவீரில் 4 வருஷத்தில் திருப்பி அனுப்புவாங்க, அந்த மாதிரிலாம் இதில் கிடையாது. பெர்மனண்டாக நீங்கள் வந்து இதில் இருக்கலாம். ஓகே, ஸோ அதனால் இதில் காம்படிஷன் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து செலெக்ஷன் ஆக முடியும். ஸோ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருந்து இதுல ஒருத்தர் வந்து செலெக்ஷன் ஆயிருக்காரு. ஓகே, இது வந்து ரொம்ப கம்மியான வேகன்சி இருக்கக்கூடிய போஸ்ட். இதுல தமிழ்நாட்டில இருந்து செலெக்ஷன் ஆகிறவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். ஸோ இது வரைக்கும் லாஸ்ட் ரெக்ரூட்மெண்ட்ல தான் நம்ம இதை பத்தி கொடுத்துருந்தோம். ஸோ அந்த லாஸ்ட் ரெக்ரூட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் செலெக்ஷன் ஆயிருக்காரு. ஓகே, ஸோ இதே மாதிரி இந்த வருஷம் கண்டிப்பா நிறைய பேர் செலெக்ஷன் ஆகணும். அதனால நான் இதுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா சிலபஸ் என்ன அப்படிங்கிறத வந்து அனலைஸ் பண்ணிட்டு கரெக்டா ஒரு சூப்பரான ஒரு டைம் டேபிள் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். எல்லாராலுமே ஃபாலோ பண்ண முடியக்கூடிய ஒரு டைம் டேபிள் தான். ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஸோ இப்போ நம்ம இந்த ஆர்மி அக்னிவீர் அண்ட் சோல்ஜர் ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடாக வந்து நிறைய வீடியோஸ் இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி சோல்ஜர் அண்ட் அக்னிவீர் அப்படிங்கக்கூடிய இந்த பிளேலிஸ்டோட லிங்க்ல வந்து இருக்கும். ஓகே, அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கும். இந்த பிளேலிஸ்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து சோல்ஜர் அக்னிவீர் இந்த ரெண்டுக்கும் சேர்த்து வந்திருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்குமே, அக்னிவீர்ல வந்து எல்லா போஸ்ட்டுக்கும் சோல்ஜர்ல வந்து எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும், பிசிக்கல் எப்படி இருக்கும், ஹைட் செஸ்ட் ஒன்னொன்னுக்கு எவ்வளோ அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே இந்த ஒரே வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். வீடியோ கண்டிப்பாக லென்த்தாக இருக்கும், பட் இதில் எல்லா போஸ்ட்டை பற்றியுமே டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் எந்தெந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் எதுக்கெல்லாம் இல்லை அப்படிங்கிறத வந்து தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆர்மி, ஜிடி, ட்ரேட்ஸ்மேன், உமன் மிலிட்டரி போலீஸ் இந்த மூணுக்கும் ஒரே சிலபஸ் தான். இதுக்கான 60 days ஸ்ட்ராட்டஜியுமே நான் வந்து ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டேன். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த 2 வீடியோ பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வருஷத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, அதாவது போன ரெக்ரூட்மெண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஆர்மியில் வந்து பிசிக்கல் நடக்கிறப்போ உங்களுக்கு இன்னொரு டெஸ்ட்டும் நடக்கும், அடாப்டபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி. ஓகே, அந்த அடாப்டபிலிட்டி டெஸ்ட்ல உங்களால் பாஸ் பண்ண முடியணும் அப்படின்னா நீங்க இந்த வீடியோ பார்த்தாலே போதுமானது. இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு அது என்ன அப்படிங்கிறது வந்து புரிஞ்சிடும். இது நான் முன்னால கொடுத்திருந்த வீடியோ தான். கண்டிப்பா இதை நீங்க வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அக்னிவீர்ல இருக்கக்கூடிய டெக்னிக்கலுக்கான சிலபஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜியுமே வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இதை நீங்க பார்க்கல அப்படின்னா பாத்துருங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிருச்சு, அப்ளிகேஷனும் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிருச்சு. ஏப்ரல் 10ஆம் தேதி வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிருங்க. நீங்க சோல்ஜர்ல ஒரு அப்ளிகேஷன் போடணும்னா போட்டுக்கலாம். அது போக அக்னிவீர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா 2 போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ அதை பத்தி நான் வந்து A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோல தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னா ஜூன் மந்த் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் மந்த்ல எக்ஸாக்டா எந்த டேட்டுன்னு சொல்லலை. கண்டிப்பா ஜூனுக்கு முன்னால இருக்காது. டென்டேட்டிவா ஜூன்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி கூட போகலாம், அதுக்கப்புறம் கூட இன்னும் டிலே ஆகலாம். பட் மேக்ஸிமம் ஜூன்ல இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஜூன் 1ஆம் தேதி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கிட்டா கூட இன்னும் 2 மாசத்துக்கு மேலேயே டைம் இருக்குது. நம்ம வந்து 60 நாளுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் கொடுக்க போறோம். இந்த 60 நாள் நான் சொல்றதை கரெக்டா தெளிவா ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால வந்து நல்ல மார்க் எடுத்து செலெக்ஷன் ஆக முடியும். இப்போ இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோட்டலா 50 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு வந்து 4 மார்க், நெகட்டிவ் மார்க் கிடையாது. கொஸ்டின் தமிழ்லயுமே கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ புதுசா கொண்டு வந்து அப்டேட், தமிழ்ல கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இதுல வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஸோ அது இன்னொரு அட்வான்டேஜ். ஓகே, நீங்க தெரியாத கொஸ்டின் எல்லாத்தையுமே வந்து அட்டன் பண்ணிக்கலாம். எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். ஒரு கொஸ்டின் இருக்கும், 4 ஆப்ஷன் இருக்கும். இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத வந்து நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த 50 கொஸ்டின்ல வந்து ஜிகேல இருந்து 10 கொஸ்டின் கேட்பாங்க, பிசிக்ஸ்ல இருந்து 5 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில இருந்து 15 கொஸ்டின், பயாலஜில இருந்து 15 கொஸ்டின், மேத்ஸ்ல இருந்து 5 கொஸ்டின். ஸோ இப்போ இதை பார்த்தாலே தெரியுது சயின்ஸுக்கான வெயிட்டேஜ் தான் அதிகம். ஏன்னா நர்சிங் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறப்போ சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கணும், சயின்ஸ்ல தான் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படிங்கிறனால தான் இதுல வந்து சயின்ஸ் கொஸ்டின்ஸ் ரொம்பவே அதிகமாக கேட்கறாங்க. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற 50 கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா 35 கொஸ்டின் வந்து சயின்ஸ் கொஸ்டின் தான். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 சேர்ந்து 35 கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த சயின்ஸை வந்து பர்டிகுலராக நம்மளோட கோர்ஸில் ரொம்ப தெளிவாக தமிழில் டீட்டெயில்டாக டீச் பண்ணியிருக்கோம். அதிகமான வீடியோஸ் கொடுத்துருக்கோம், தமிழ்லையுமே கொடுத்துருக்கோம். அது வந்து இன்னொரு அட்வான்டேஜ். ஓகே, நம்ம வந்து தற்செயலாக வேற ஒரு எக்ஸாமுக்காக டீச் பண்ணது, ஆனால் இப்போ அது இதுக்கும் யூஸ் ஆகுது. ஸோ அது வந்து நீங்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்ல வந்து உங்களுக்கு இவ்வளோ கிளியரான கண்டென்ட் வந்து எங்கேயுமே வந்து அவைலபிளா இருக்காது. பர்டிகுலரா நீங்க இந்த நர்சிங் அசிஸ்டன்ட்டுக்கு படிக்கிறீங்கன்னா இது போதுமான, இதை தாண்டி நீங்க வந்து படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, அதே மாதிரி மேத்ஸ், ஜிகே எல்லாமே தமிழ்ல இருக்குது.
பட் இதுல வந்து மேத்ஸுக்கான வெயிட்டேஜ் கம்மி தான். இருந்தாலும் நான் டைம் டேபிள்ல நீங்க என்ன படிக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன், ஜிகேலையுமே என்ன படிக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன். ஓகே, இப்போ இதுல வந்து 200 மார்க், அதாவது 50 கொஸ்டின். 50 கொஸ்டின்ல கண்டிப்பா நீங்க 40க்கு மேல போட்டாலே உங்களுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் நீங்க 50க்கு 50 எடுக்கிறதே உங்களோட டார்கெட்டா வச்சுக்கோங்க. இது பாசிபிள் தான், நான் வந்து நடக்க முடியாத ஒன்றை வந்து சொல்லல, இது பாசிபிள் தான். ரொம்ப டஃப்பான கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்காது, இருக்கும். பட் நம்ம என்ன டீச் பண்ணியிருக்கோமோ அந்த லெவலில் தான் இருக்கும். அப்படின்னால நான் சொல்றதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 50க்கு 50 கூட, அதாவது 200க்கு 200 மார்க் கூட எடுக்க முடியும். பட் 40க்கு மேலே எடுத்தாலே சான்ஸ் இருக்குது. அட்லீஸ்ட் 45க்கு மேலே எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து சேஃப் சைடில் வந்து இருப்பீங்க, கன்ஃபார்மாக கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. ஓகே, இதில் ஃபிசிக்கலுக்குலாம் மார்க் கிடையாது, ஃபிசிக்கலில் பாஸ் ஆனால் போதுமானது. ஃபிசிக்கல் மார்க்கை வச்சு உங்களோட ஸ்கோரை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியாது, ஃபிசிக்கலுக்கு மார்க் கிடையாது. இந்த இதுல நீங்க இந்த 200க்கு எவ்வளவு எடுக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சுதான் உங்களோட ஃபைனல் செலக்ஷன் இருக்க போகுது. ஓகே, இப்போ சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜென்ரல் நாலேஜ். ஜென்ரல் நாலேஜ்ல அதிகமா கேட்கறது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கே தான். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேரும் கேட்கறாங்க. 10 கொஸ்டின்ல வந்து ஸ்ட்ராட்டஜிக்கே கரண்ட் அஃபேர் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா 7 கொஸ்டினுக்கு மேல வந்துடும். ஸோ நீங்க வந்து அதை மட்டும் படிச்சாலே போதும். அது போக பாலிட்டி ஹிஸ்டரிலாம் வந்து டைம் இருந்தா படிச்சுக்கலாம். நீங்க பாலிட்டி ஹிஸ்டரிலாம் விட்டா கூட பிரச்சனை இல்லை. ஸ்ட்ராட்டஜிக்கவும் கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம கோர்ஸில் நான் இப்போ உங்களுக்கு டைம் டேபிளில் என்ன கொடுத்துருக்கணும் அதை மட்டும் பார்த்தா போதுமானது. இப்போ அப்ரிவியேஷன், ஸ்போர்ட்ஸு, அவார்ட்ஸ் அண்ட் ப்ரைசஸ், டெர்மினாலஜி, அதுக்கப்புறம் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் கான்டினென்ட்ஸ், அதாவது ஆர்மி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து ஒரு சிலது கேட்பாங்க. இன்வென்ஷன் அண்ட் டிஸ்கவரிஸ், இது வந்து பாலிட்டியில் உள்ளது. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், இந்த மாதிரி டாபிக்ல இருந்தெல்லாம் கேட்குறாங்க. இதுல ஆல்மோஸ்ட் நிறைய டாபிக் கவர் ஆகிற மாதிரி தான் நம்மளுடைய டார்கெட் வந்து இருக்கும், நம்மளோட டைம் டேபிள் வந்து இருக்கும். ஓகே, அது போக கரண்ட் அஃபேர்ஸுமே இதுல வந்து கேட்பாங்க. ஓகே, அடுத்ததான் வந்து மேத்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிலபஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் மேத்ஸில் மொத்தமே 5 கொஸ்டின் தான். இந்த 5ல் மென்சுரேஷன்ல இருந்தே மினிமம் 2 கொஸ்டின் வந்துடும். 2லேருந்து 3 கொஸ்டின் இந்த மென்சுரேஷன்ல இருந்தே வருது. அடுத்ததான் நம்பர் சிஸ்டம்ல இருந்து ஒரு கொஸ்டின் கிட்ட வந்துடும். அடுத்து நார்மலாக இருக்கக்கூடிய இந்த அரித்மெட்டிக்கல் கொஸ்டின்ஸ், அதாவது பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரேஷியோ, அந்த மாதிரி டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. அந்த மாதிரி டாபிக்ல இருந்து எல்லாத்துல இருந்து சேர்த்து ஒரு 2 கொஸ்டின் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். மற்றபடி இதுல நேமுக்கு தான் அல்ஜிப்ரா, மேட்ரிசஸ், ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரிலாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க வந்து படிக்க வேண்டாம், நான் நம்ம கோர்ஸ்ல கொடுத்துருக்கேன். நீங்க டைம் டேபிள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இதை முடிஞ்சா படிச்சுக்கோங்க, டைம் இருந்தா பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, மற்றபடி நீங்க இதை படிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் டைம் டேபிள்ல ஒரு 2-3 டாபிக் தான் கொடுத்துருப்பேன், அதை மட்டும் படிச்சா போதுமானது. ஓகே, ஏன்னா 5 கொஸ்டின் தான், அதுலயுமே கண்டிப்பா மென்சுரேஷன்ல இருந்து 2 கொஸ்டின் கிட்ட வந்துடும், நம்பர் சிஸ்டம்ல இருந்து வந்துடும். ஸோ அதுலயும் 3 கொஸ்டினுக்கு மேல கவர் ஆயிடுச்சு. இன்னும் 2 கொஸ்டினுக்காக நீங்க வந்து ஒரு 200 வீடியோ பாருங்கன்னு சொன்னா அது நல்லா இருக்காது. 200க்கு மேல இருக்கும், அவ்வளவு வீடியோ பாருங்கன்னு சொன்னா அது நல்லா இருக்காது. ஓகே, அவ்வளவு டைம் உங்ககிட்ட இருக்காது, அவ்வளவு பார்த்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா அப்படிங்கிறதும் டவுட் தான். அதனால நீங்க இதை மட்டும் படிச்சா போதுமானது மேத்ஸை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்க சயின்ஸ்ல நான் என்னெல்லாம் வீடியோ கொடுத்துருக்கேனோ எல்லாத்தையுமே தெளிவா பொறுமையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாத்துருங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் சயின்ஸுக்கான வெயிட்டேஜா இதுல வந்து அதிகம். ஓகே, இப்ப கெமிஸ்ட்ரியில என்னென்ன டாபிக்லாம் இருக்குதுன்னு கொடுத்துருக்கேன், நீங்க டாபிக் எல்லாம் பார்க்க கூட வேண்டாம். ஏன்னா எல்லா டாபிக்கும் கவர் ஆகிற மாதிரி தான் நம்ம வந்து டீச் பண்ணியிருக்கோம், நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, அதே மாதிரி தான் பயாலஜில என்னென்ன டாபிக் இருக்குதுன்னு கொடுத்துருக்கேன், அதுவுமே நீங்க வந்து பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இது எல்லாமே கவர் ஆகிற மாதிரி தான் நம்மளுடைய டைம் டேபிள் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, எல்லா வீடியோஸுமே வந்து நம்ம தனியா தமிழ்லயே வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே அதுல வந்து கண்டென்ட் இருக்கும். தமிழ்ல தான் வந்து டீச் பண்ணியிருப்பாங்க. பிசிக்ஸ்லயுமே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். பிசிக்ஸ்லயுமே 5 கொஸ்டின் தான் அப்படின்னாலுமே கண்டிப்பா நீங்க அதையுமே வந்து முடிஞ்ச அளவு பார்த்துக்கோங்க. ஓகே, ஏன்னா அதுல வந்து ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையுமே வந்து நீங்க பார்த்துக்கோங்க. பிசிக்ஸையும் விட்டுட்டு மேத்ஸையும் விட்டுட்டு வெறுமனே சயின்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் மட்டும் படிச்சிங்கன்னா ஓரளவு நல்ல மார்க் எடுக்கலாம். ஆனா ஃபைனலா செலக்ஷன் ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து ஏதாச்சும் ஒன்றை மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற எல்லாத்தையும் ஃபுல்லா கவர் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க ஜாயின் பண்ண வேண்டியது வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 2000க்கு அதிகமான வீடியோஸ் மொத்தமா இருக்குது. இந்த எக்ஸாமுக்குன்னு இல்லை, மொத்தமா சொல்றேன். அதுல 35 எக்ஸாமுக்கு மேல இருக்குது. ஓகே, அதுக்கான சிலபஸ் வந்து அவைலபிளா இருக்குது. மொத்தமா 2000க்கு அதிகமான வீடியோஸ் PDF வந்து அவைலபிளா இருக்குது. பிராக்டிஸ் பண்றதுக்கு வந்து ஒரு 1000க்கு மேல சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் வந்து இருக்குது, டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து இருக்குது, அதுவும் தமிழ்லே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல படிச்சவங்க இது வரைக்கும் 1500 பேருக்கு மேல செலக்ஷன் ஆயிருக்காங்க. அதுல அக்னிவீர்லயுமே நிறைய பேர் போயிருக்காங்க. அக்னிவீர், அதே மாதிரி சோல்ஜர்ல இப்போ ஒருத்தர் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி SSCC GDல வந்து அதிகமான பேர் செலக்ஷன் ஆயிருக்காங்க. CGL, CHSL, MTS, CAPF, சப் இன்ஸ்பெக்டர், ரயில்வே எக்ஸாம், அந்த மாதிரி மொத்தமா பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸாமுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். எல்லாத்துலயும் சேர்த்து 1500க்கு மேல நம்மளோட கோர்ஸ்ல படிச்சவங்களே வந்து செலக்ஷன் ஆயிருக்காங்க. ஸோ எல்லா கிளாஸஸுமே உங்களுக்கு தமிழ்ல தான் இருக்கும், தமிழ்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே வந்து அதில் PDF இருக்கும், எக்ஸ்பிளனேஷன் தமிழ்ல தான் இருக்கும்.
ஸோ இது பேசிக்ல இருந்தா இருக்கும். நீங்க வந்து எந்த லெவல்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தாலும் கண்டிப்பா வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஒரு கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து நீங்க கவர் பண்ணிக்கலாம். நிறைய எக்ஸாமுக்கு வந்து நீங்க இந்த கோர்ஸை மட்டும் யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 1499 1499 ரூபா பே பண்ணீங்க அப்படின்னா 3 வருஷம் வேலிடிட்டி உண்டு. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க வேலிடிட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா அதுக்கு கம்மியான ஃபீஸ் பே பண்ணி கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதை பத்தி நீங்க வந்து சாட்ல கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இதுல எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஹவு டு ஜாயின் அவர் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க வந்து அதில் சொல்லியிருக்கிற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைனா டேரக்டா நீங்க நான் ஆப் டவுன்லோட் பண்ற லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஆண்ட்ராய்டு ஆப்புக்கு, iOS ஆப்புக்கு, வெப்சைட்டுக்கான லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு கூட டேரக்டா நீங்களே போய் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைனா எதுவும் டவுட் இருந்தா நீங்க சேட்ல கூட கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எந்த ஃபோல்டரை பார்க்கணும் அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு டிஃபென்ஸ் அண்ட் போலீஸ் எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுல ஆர்மி, டெக்னிக்கல், நர்சிங் அசிஸ்டன்ட் அப்படிங்கக்கூடிய இந்த ஃபோல்டர் இருக்கும். ஸோ அது உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல சிலபஸ்ல இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் இருக்கும். தனித்தனி ஃபோல்டர்ல இருக்கும். மேத்ஸுக்கு தனியா, சயின்ஸுக்கு தனியா, ஜிகேக்கு தனியா இருக்கும். அதுக்கப்புறம் அதை எப்படி நீங்க கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய டைம் டேபிளுக்கான பிடிஎஃப்பும் இருக்கும். டைம் டேபிள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன், எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகே, இப்போ இதுல நீங்க இந்த எக்ஸாமுக்கு வரக்கூடிய 60 நாள்ல எவ்வளவு டைம் கொடுத்தீங்க ஒவ்வொரு நாளும் அப்படின்னா உங்களால வந்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி செலக்ஷன் ஆக முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 மணி நேரத்துல இருந்து 7 மணி நேரம் வரைக்கும் கொடுங்க. ஓகே, நீங்க ஒரு நாளைக்கு மேத்ஸுக்கு 2 மணி நேரம் கொடுக்கணும். அதுமே வந்து உங்களுக்கு ஒரு சில டாபிக் தான் இருக்கும். மேத்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல வேற ஒண்ணு வந்திருக்கும். ஓகே, மேத்ஸ் ஃபுல்லா 60 நாள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஸ்டார்டிங்ல ஒரு 10 நாள் 15 நாள் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டாபிக் வந்து அங்க வந்துடும். எப்படி பார்த்தாலும் இது இருக்கக்கூடிய இடத்துல இன்னொன்னு வருது அப்படின்னால நீங்க இந்த இடத்துல ஒரு 2 மணி நேரம் கொடுக்கணும். ஸ்டாட்டிக் ஜிகே ஃபர்ஸ்ட் படிப்பீங்க, அடுத்து கடைசி ஒரு 10 நாள்ல கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்பீங்க, அதுக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கொடுக்கணும். சயின்ஸுக்கு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம். சயின்ஸ்னா இங்கேயும் சயின்ஸ் வரும், இங்கேயும் சயின்ஸ் வரும். சயின்ஸ் தான் அதிகம் அப்படின்னால சயின்ஸுக்கு மட்டுமே நீங்க ஒரு 10-15 நாளுக்கு அப்புறம் 4 மணி நேரம் வரைக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து உங்களால கண்டிப்பா பண்ண முடியும். நீங்க வந்து ஒரு மூவி பார்த்த மாதிரி பாருங்க. நம்மளோட கோர்ஸை தெளிவாக தான் டீச் பண்ணியிருப்போம். தெளிவாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி தான் டீச் பண்ணியிருப்போம். அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, போதுமானது. ஓகே, இப்போ டைம் டேபிள் என்ன அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணணும் அப்படிங்கிற நான் சொல்றேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இப்போ டே 1ல வந்து பாத்தீங்கன்னா மேத்ஸ்ங்கிற ஃபோல்டர்ல அதுல 3 ப்ரியாரிட்டி கொடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, செகண்ட் ப்ரியாரிட்டி, தேர்ட் ப்ரியாரிட்டின்னு. அதுல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டில இருக்கிறது மட்டும் தான் நான் டைம் டேபிள்ல கொடுத்துருப்பேன். அதுல மென்சுரேஷன்ல வந்து 9 வீடியோ இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் 2 வீடியோ மட்டும் பாருங்க. அதே மாதிரி சயின்ஸுங்கிற ஃபோல்டர்ல பிசிக்ஸ் வந்து நிறைய வீடியோ இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் 2 வீடியோ மட்டும் ஃபர்ஸ்ட் டே பாருங்க. அடுத்து ஸ்டாட்டிக் ஜிகேல நான் வந்து ஒரு 52 வீடியோ கொடுத்துருப்பேன். அதுல ஃபர்ஸ்ட் வீடியோ மட்டும் மொதல் நாள் வந்து பாருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி டெய்லி நான் என்ன டைம் டேபிள் கொடுத்துருக்கோனோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இப்போ 11 நாள்லயே வந்து நான் வந்து மேத்ஸுக்குள்ளதான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதாவது மென்சுரேஷனும் நம்பர் சிஸ்டமும் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அதுல இருந்து உங்களுக்கு 3 கொஸ்டின் கிட்ட வந்துடும். மற்ற 2 கொஸ்டினுக்காக நிறைய படிக்க வேண்டாம்னு சொன்னேன். அதனால நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே, ப்ராபபிலிட்டியுமே சேர்த்து கொடுத்துருக்கேன். 3 டாபிக் கொடுத்துருக்கேன். ப்ராபபிலிட்டிலுமே வந்து ஒரு சில நேரம் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ரிப்பீட்டடா அப்படின்னால நான் வந்து 3 டாபிக் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அடுத்து வந்து இங்கேயுமே வந்து உங்களுக்கு சயின்ஸ் வந்துடும். பயாலஜி இங்க வந்துடும். இங்க பிசிக்ஸ் போய்கிட்டு இருக்குது, இங்க பயாலஜி போய்கிட்டு இருக்குது. ஸோ இங்க பிசிக்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸ்ட்ராட்டஜிக்கே உங்களுக்கு கடைசி வரைக்கும் கண்டினியூ ஆகும். ஓகே, ஸோ பிசிக்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ பேரலா நீங்க வந்து பயாலஜியும் கெமிஸ்ட்ரியும் பார்க்கணும். நீங்க இந்த டைம் டேபிள் இப்படியே ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது 2 இதுமே நம்ம வந்து பேரலா படிக்கிறோம் அப்படின்னு. அதுக்கு போல நீங்க என்ன பண்ணலாம், கெமிஸ்ட்ரியில வந்து நான் வந்து 4 வீடியோ பார்க்குறேன். பயாலஜியை வந்து நான் விட்டுட்டு கெமிஸ்ட்ரி முடிச்சதுக்கு அப்புறம் பயாலஜியில டெய்லி 4 வீடியோ பார்க்குறேன். அப்படி பார்த்தாலும் ஓகே தான். ஓகே, எப்படி பார்த்தாலும் நான் என்ன சிலபஸ் என்ன டைம் டேபிள்ல கொடுத்துருக்கிறோனோ அதை நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அவ்வளவுதான். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதுல வந்து ஸ்டாட்டிக் ஜிகே வந்து 50 நாளுக்கு கொடுத்துருப்பேன். ஆனால் 52 வீடியோ இருக்கும். முடிஞ்ச அளவு அந்த 2 வீடியோ மட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா பார்த்து முடிச்சிருங்க. ஓகே, ஸோ அடுத்து கடைசி 10 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 2024 இருந்து இருக்கக்கூடிய டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பாருங்க. அதாவது ஒரு மாசத்துக்கு 100 கொஸ்டின் வந்து கொடுத்துருப்போம். அதை மட்டும் பார்த்தாலே போதும். இம்பார்ட்டன் ஆனது எல்லாமே அதுல வந்து கவர் ஆயிரும். அதே மாதிரி ஜிகேல பாலிட்டி மட்டும் தான் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிருப்போம். அது போக இன்னும் ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி எல்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் நீங்க வந்து முடிஞ்சா படிச்சுக்கோங்க. இதுலயே உங்களுக்கு இந்த ஸ்டாட்டிக் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ்லயே வந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்துடும். அது போக பாலிட்டியும் நீங்க படிக்கிறீங்க. அது போக டைம் இருக்குது முடியும் அப்படின்னா ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ 60 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேத்ஸ்ல வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் ப்ரியாரிட்டின்னு ஒரு ஃபோல்டர் போட்டிருப்பேன். அதுல இருக்கிறத நீங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வந்து பார்த்துக்கோங்க.
அதுக்கப்புறம் ஜிகேல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹிஸ்ட்ரி, அடுத்ததா வந்து ஜியோகிராஃபி, அதெல்லாம் வந்து முடிஞ்சா பார்த்துக்கோங்க. ஓகே, இது கண்டிப்பாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை பண்ணாமலே கூட உங்களால் செலெக்ஷன் ஆகிற அளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்ததாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டெஸ்ட் தேவை அப்படின்னா டெஸ்ட் புக் ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இந்த அக்னிவீர் சோல்ஜருக்குலாம் கம்மியான டெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலும் அதில் தான் கொடுத்துருக்காங்க, வேறு யாருமே கொடுக்கல. அப்படிங்கிறனால நீங்கள் டெஸ்ட் புக் அப்படிங்கக்கூடிய ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இது நம்மளோட ஆப் கிடையாது, இது வந்து நார்த் இந்தியன் ஒருத்தங்களோட ஆப் தான். ஓகே, அவங்க கொடுத்துருக்கிறது தான். அவங்களுமே எப்போவுமே தமிழில் வந்து ஒரு எக்ஸாம் நடக்குதுன்னா தமிழ்லையுமே அப்டேட் பண்ணிடுவாங்க. பட் தமிழில் இப்போ இதுக்கு வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாது. நீங்கள் அதில் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தமிழில் அப்டேட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஜாயின் பண்ணுங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.